ஹாய் பெட் லவர்ஸ். இவ பேரு எங்க ஏரியால சொர்ணாக்கான்னு வச்சிருக்காங்க. இவ ஹஸ்பண்ட் பேரு பைரவன். 2 குட்டிக. ஆண் ஒண்ணு, பொண்ணு ஒண்ணு. இப்போ அவ பிரெக்னன்ட்டா இருக்கா. இப்போ அவ குட்டி போடுறதுக்கு எங்கேயுமே இடம் விட மாட்டாங்க. அதனால அவ பிள்ளைங்க பாருங்களேன், நடு தெருவுல குழி தோண்டிட்டு இருக்காங்க. ஒரு குழிய தோண்டிட்டு 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க அம்மா வந்து சொல்லி பார்க்குறா. ஏன்னா ஆனா ஒரு குழிய தோண்டிட்டு, அந்த குழிய வந்து நான் தான் தோண்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போடுறாங்க. அது வந்து ஆண் ஒண்ணு, பொண்ணு ஒண்ணு. அக்காவும், தம்பியும். ஏன்னா எங்க வீட்ல அக்காவும் தம்பியும் தான் சண்டை. இப்ப அவ வந்து சொல்லி பார்க்குறா, போயிர்றா. நேரா ஏன்னா அவ வந்து வழக்கமா ஒரு இடத்துல தான் குட்டி போடுவா. அந்த இடத்துல போட்டதுனால தான் இந்த 2 குட்டி கூட பழச்சது. இல்ல அதுக்கு முன்னாடி குட்டி போட்டத வந்து மொத்தமா கொண்டு போய் தண்ணிக்குள்ள போட்டு வந்துட்டாங்க. ஒரு தடவ எல்லா குட்டிகளுக்கும் விஷத்த வச்சுட்டாங்க. இந்த அந்த படிக்கடியில தான் ஒரு படிக்கடியில தான் குட்டி போட போனா, நான் வந்து இப்படி பப்ளிக்கா போட்டேன்னா எப்படி குட்டி இருக்கும்? ஏதாவது தூக்கிட்டு போயிரும். எங்கேயாவது போய் புதர்ல போடலாம்ல அப்படின்னு சொன்னேன். அது நம்பி அவ போய் போட்டுருப்பா போல ஒரு புதர்ல. நான் பேசுனோனே எப்படியோ புரிஞ்சுக்கிடுச்சு. இந்தாந்த படி. அது போய் புதர்ல போட்டுருப்பா போல. அது அந்த குட்டி அத்தனையும் கொண்டு போய் தண்ணீல போட்டாங்க அந்த இடத்துல உள்ளவங்க. அந்த திரும்புறா பாருங்க, அந்த இடத்துட்ட தான் அங்கனக்குள்ள ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டுக்கிட்ட தான் அவ எப்பவுமே குட்டி போடுவா. ஆனா, அவ பசங்க பாருங்களேன், குட்டி போடுறதுக்கு அம்மாவுக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஏன்னா இந்த பாருங்க ஒரு பள்ளம் தான் நல்லா பாருங்க. ஒரு பள்ளம் தான் இருக்கு. இன்னொரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அந்த ஒரு பள்ளத்த தோண்டிட்டு 2 பேரும் சண்டை போடுறாங்க. இந்த பாருங்க. நான் தான் தோண்டுவேன், நீ தோண்டாத அப்படின்ட்டு சண்டை போடுறாங்க. ஏன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா இருந்தது. நான் நான் சும்மா பள்ளம் தோண்டுறத எடுப்பேன். ஆனா அங்க பாருங்க 2 பேர் இருக்காங்க. ஒருத்தருக்கு நெத்தியில வெள்ளம் இருக்கும். ஒருத்தர் வந்து ரொம்ப சாம்பலா இருப்பாங்க. இப்போ வந்து அந்த சாம்பல் கலர்ல இருக்கிறவ வந்து நெத்தியில சாம்பல் கலர் இருக்கவ பக்கத்துல சின்ன பள்ளம் தோண்ட ஆரம்பிச்சிட்டா. இப்ப இந்த நெத்தியில வெள்ளையா இருக்கிறவ வந்து இந்த பெரிய பள்ளம் தோண்டுறா. அப்ப நீ தோண்டாத அப்படின்னு அவ தடுக்கிறா. என்ன அவங்க அம்மா வந்து போயிட்டா தானே. இப்போ இந்த நெத்தியில சாம்பல் கலர்ல இருக்கிறவ வந்து அவ வந்து தோண்டிக்கிட்டு இருக்கா. ஒரு சின்ன பள்ளம் பக்கத்துல வந்துட்டா. இவ வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய பங்களா வீடே கட்டுறா போல இருக்கு குட்டி போடுறக்கு. ஏன்னா நெறைய குட்டி இருப்பாங்க போல. என்ன பெரிய பள்ளமா தோண்டிக்கிட்டு இருக்கா. இந்த நெத்தியில வெள்ளையா இருக்கிறவ. ஏன்னா அப்படி இருந்தும் அவள இந்த தோண்ட விட மாட்டேங்கிறா. ஏன்னா இந்த நெத்தியில வெள்ளையா இருக்கா பாருங்க, அங்க போய் சேட்டை பண்றா. நீ தோண்டாத. என்ன நீ வந்து அம்மாவுக்கு வீடு கட்டி குடுக்குறவள அவங்க அம்மா வந்துட்டா. இப்போ அந்த சாம்பல் நெத்தியில சாம்பல் கலர்ல உள்ளவன் வந்து அவங்க அம்மாட்ட போய் குழி தோண்டுனத சொன்ன உடனே, அந்த அந்த சின்ன பள்ளத்த போய் காட்டுறான். உடனே இந்த வெள்ளச்சி இருக்கா பாருங்க, நெத்தியில வெள்ள உள்ளவ, அவ போய் அந்த சின்ன பள்ளத்த தோண்ட ஆரம்பிச்சுட்டா. இப்போ அது நான் தோண்டுனது 2 பேருக்கும் சண்டையாயி போயிருச்சு. என்ன இப்போ பாருங்க. இந்த நான் தோண்டுனது அப்படின்னு போயி, இல்ல நான் தோண்டுனது அப்படிங்கிறா. உடனே அந்த வெள்ளையா இருக்கிறவ வந்து பாருங்க, அவ வந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டா. இப்போ அவங்க அம்மா வந்து கண்டுக்கல. இப்போ பாருங்க நெத்தியில வெள்ளையா இருக்கவ அங்க தோண்ட ஆரம்பிச்சிட்டா. நெத்தியில சாம்பல் கலர்ல உள்ளவன் இங்க தோண்ட ஆரம்பிச்சிட்டா. இப்ப இதையும் விட மாட்டேங்கிறா. இது நான் தோண்டுனது அப்படின்னு சொல்லிட்டு, அதையும் விட மாட்டேங்கிறா. ஏன்னா இப்பயும் சண்டை வருது. நான் தான் தோண்டுவேன் அப்படின்ட்டு. போய் அவங்க அம்மாட்ட போய் சொன்னா, அவங்க அம்மா கண்டுக்கல. அவ நேரா போயிட்டா. இந்த அங்கிட்டு அங்கிட்டு போனா அடுத்த தெருவுக்கு போயிரும் அந்த பாதை. இப்ப இப்படி அவங்கவங்க இடத்த தோண்டாங்க, அங்கேயும் விட மாட்டேங்கிறான். ஏன்னா 2 பேருக்கும் சரியா சண்டை. ஆனா அந்த அங்கனக்குள்ள வீட்ல உள்ளவங்க ஒருத்தவங்க பெரிய கிட்டத்தட்ட 2 பேரையும் அடிக்க விரட்டுனாங்க பாருங்க. பள்ளம் தோண்டுனதுனால. அடுத்த தெருவுக்கு போயிட்டா அவங்க அம்மா. ஆனா தெருவ சுத்தி எப்படியோ தேடி கண்டுபிடிச்சு இதே பாதை இப்ப போன பாதை வழியா வரல. தெருவ சுத்தி ஒரு பாதை வருது. அந்த பாதை வழியா ஓடி வந்தா. எப்படி அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னு தெர்ல. குட்டி போட்டதுக்கப்புறம் மீதி கதைய சொல்லும்.